நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். வைக்கிற காலெல்லாம் வலிக்கு விழுதே, போற இடம்லாம் செருப்படி விழுதே. அப்படி வேதனையில பொங்கி அழுதுட்டு இருக்காங்க திராவிட கட்சியில இருக்க எல்லாருமே. யாரும் பயப்படுவானா? ஒண்ணுமில்ல, இந்த முட்டா பயலுக்கு என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியல. என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியல. இவனுக்கு என்ன அரசியல்னே முதல்ல புரியல. இவனை வச்சு எப்படி நம்ம 5 வருஷம் ஓட்டிவிங்கெல்லாம் வச்சு நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற போறோம்னு புரியல. அது நாயே நம்ம ஒப்பாரி வைக்கணுமாம்மா. தமிழ்நாட்டை காப்பாத்துறா கடவுளே, இவங்கள மாதிரி முட்டா பயல்கிட்ட சிக்கிருச்சுடா கடவுளே. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். அப்படி என்ன மேட்ச் நடந்திருக்குன்னா, என்ன மேட்ச்ல எவன் ஜெயிச்சாலும் கூட தெரியாம உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. என்னன்னு, கர்நாடக அரசே இம்மிடியட்டா தண்ணி திறந்து தமிழ்நாட்டுக்கு விடு அப்படின்னு கேஸ் அங்க போய் ஃபைல் பண்ணிருக்காங்க. இயற்கையில பற்றி தெரியுமா, ஓவரா தண்ணிய கர்நாடகா கொடுத்த கர்நாடகாரங்களா தண்ணியை திறந்து விட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது. ஆனா இன்னும் திமுக தண்ணி திறந்து விட்டாங்க, இது கூட தெரியாம நீ போய் இன்னும் கேஸ் போட்டுட்டு இருக்க திமுக. உனக்கு ஒண்ணுமே தெரியல திமுக. உனக்கு என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியல திமுக. அவன் சொல்றா மருந்து முட்டா பையன், நல்லா கேட்டுக்க திமுக. இதை கேட்டுட்டு இவர் சொல்றபடி நீ நடந்துக்க திமுக. இவர் தான் வந்து மிகப்பெரிய அறிவாளி. இவருக்கு தான் திமுக எல்லாமே தெரியும். திமுக நீ என்ன திமுக இது கூட தெரியாம உச்ச நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டிருக்க அப்படின்னு இந்த முட்டாள் உளறி வச்சிருக்கு. உனக்கு தாண்டா உண்மையிலே என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரிய மாட்டேங்குது. பைத்தியக்கார பேர் முட்டாளா இருங்கடா. ஆனால் இவ்வளோ கடைஞ்செடுத்த முட்டாளா இருக்காதீங்கடா. முதல்ல நம்ம மாநிலத்துக்கு எவ்வளோ டிஎம்சி தண்ணி வரணும் தெரியுமாடா? இந்த மாதம் மட்டும் 34,000 டிஎம்சி தண்ணி வரணும்டா. அதில் நமக்கு அவன் கொடுத்துருக்கிறதே வெறும் 7,000 டிஎம்சிடா. கிட்டத்தட்ட இந்த உபரி நீரோட சேர்த்துமே நமக்கு 7,000 டிஎம்சி தானே வந்திருக்குது. இன்னும் நமக்கு 23,000 டிஎம்சி தண்ணி தேவைப்படுதுடா. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? மழை வந்துருச்சு, கர்நாடகா டேமை திறந்துருச்சு, அதனால நமக்கு தண்ணி அழகா வாரம் ஓடுது, அங்கே முப்போகம் விளைஞ்சு நிற்குது, அப்படியே அந்த மழை வந்தனால நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களாடா முட்டாள். முட்டாள் உன்னை நான் மென்ஷன் பண்ணியே கேட்பேன்டா முட்டாள். இந்த வீடியோ நீ பதில் சொல்கிறா முட்டாள். நீ எல்லாம் எதுக்கு தெரியுமா கரெக்டுங்கிற? உனக்குலாம் இந்த இதெல்லாம் செட் ஆகாது. இந்த அறிவுலாம் உனக்கு இல்லை. நான் உனக்கு சொல்கிறேன். நீ என்ன பண்ண, அங்கே பாருங்க எங்கள் அண்ணன் சிஎம் எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறாரு, அங்கே பாருங்க எங்கள் அண்ணன் எவ்வளோ க்யூட்டாக நடந்து போடுறாரு, அங்கே பாருங்க எங்கள் அண்ணன் எவ்வளோ க்யூட்டாக குசுவு போடுறாரு அப்படின்ற மாதிரியான வீடியோ நீ போடு. உனக்கு அதுதான் போதும். இந்த இளவுக்குள்ளெல்லாம் நீ வராது. உனக்கு இந்த அளவுக்குலாம் அறிவு பத்தலை. திமுக எதுக்கு கேஸ் போட்டிருக்கு? அது என்ன எதுவுமே உனக்கு தெரியாத தற்கூரி. நீ தற்கூரி, நீ ஒரு தற்கூரி. உனக்கு இதெல்லாம் தெரியாது தற்கூரி. அதனால நீ சாப்பிட்டுக்கிட்டு உங்க கியூட் சிஎம் கொஞ்சிக்கிட்டு உட்கார ஒரு 5 வருஷத்துக்கு. உங்களோட இன்னும் 5 வருஷம் குப்பை கொண்டு தமிழ்நாட்டுக்கு எங்க கொண்டு போய் நாசக்காடாக்க போறீங்கன்னு தெரியலடா முட்டாளுகளா. அதான்டா பயமா இருக்கு. நீ என்ன பண்ற? இந்த இடத்துக்குள்ள நீ வராத. இது இந்த அளவுக்கு உனக்கு அனுபவம் பத்தாது. நீ என்ன பண்ற? கியூட் சிஎம் போய் கியூட்டா கொஞ்சிக்கிட்டு சரியா?